Hello champ, welcome back to my channel Finding News. என்னடா மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்களா? மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு ஏன் போட்டோம் இன்னைக்கு? ஐபிஎல் சிஎஸ்கே vs மும்பை மேட்ச் நடந்து முடிஞ்சாச்சு. அது சிஎஸ்கேன்னு வந்தாலே மஞ்சளில் மாறினோம்ல மங்களகரமாக. ஸோ மங்களகரமாக இன்றைக்கி நம்ம அடித்த ஆள் எம்ஐ. அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த செட்டப் கொண்டு வந்துடுறேன் க்ளோஸ்அப், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லை நான் எங்கே இருக்கேனே தெரியாது. ஸோ சிஎஸ்கே விசஸ் மும்பை அதோட மேட்ச் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும், ஏன்னா மங்களகரமாக நம்ம மும்பையை அடித்து காலி பண்ணியிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்ன நினச்சேன்னா, சரி ஃபஸ்ட்டு மேட்ச்சு நம்ம மாப்பிள்ளை சாமிக்கு விட்டுருவா போல், அந்த டெம்ப்ளேட்லாம் எடுத்து வச்சுருந்தேன், போட்டுடலாம். சரி மாப்பிள்ளை சாமிக்கு விட்டுருவாரு, மற்ற மேட்ச்லாம் அடிப்பாங்க, அந்த மாதிரி சமாளிக்கிறதுக்கு போடுவோம்ல. சரி அந்த மாதிரி சமாளிக்க தான் போகிறோம் போல். ஏன்னா அவனுக்கு லைனப் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அப்படியே ப்ராக்டிஸ் யாருமே பண்ணல. ரோஹித் சர்மாலேருந்து எல்லாம் அப்படியே அந்த மேட்ச்சு வேர்ல்டு கப் அப்படி முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்து இறங்கிட்டுருக்கிறானுங்க. ஃபயராக இருப்பாங்க தெரியுங்களா. ரோஹித் சர்மா அங்கேயே வந்து வேர்ல்டு கப்பையும் என்னமோ அசால்ட்டாக T20 மாதிரி ஆடிட்டு இருந்தா போல். இங்கே வந்து சொல்ல வாங்கி வேணும், நீ ஒரே ஃபயர் தான் வேணுங்க, நம்ம ஆளுங்கெல்லாம் எல்லாருமே பழைய பேர் மாதிரி இருக்கிறானுங்களே, முடிச்சு விட்ருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு உண்மையாக சொல்ல போனால். பட் அந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்கலை. சம்பவம் பண்ணது யார்? களம் 8 புழக்கப்பட்டார் எம்ஐ, தாக்கப்பட்டார் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மான்னு சொல்லக்கூடாது, கேப்டன் யார்? சூரியகுமார் யாதவ். ரோஹித் சர்மாவை வந்து இம்பாக்ட் பிளேயராக போட்டுக்கிறாங்க, அதே ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னே தெரியல. தலைவன் அட்லீஸ்ட் அவர் கேப்டன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஹர்திக் பாண்டியாவை வந்து 2 மேட்ச் கேப்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ அதுக்கு அடுத்ததாக இருக்க ரோஹித் சர்மா தானே பண்ணணும்னு நினச்சா ரோஹித் சர்மா பண்ணல, சூரியகுமார் யாதவ் பண்ணுறாரு. தெரியல, வேணான்னு சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ அதான் இன்னைக்கு வீடியோ. ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம போகிற வீடியோலாம் டக்கு டக்கு டக்குன்னு வரும். ஸோ அப்படியே கருணை காட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி தலை தரிசனம். ஆக்சுவலாக வந்து தலை தரிசனம் வந்துலாம் பார்க்க முடியாது. இந்த ஸ்கோர் ஒன்றும் பெரிய ஸ்கோர் இல்லை, ஏன்னா 158 தான் அடித்தாங்க. அசால்ட்டாக அடிச்சிருவாங்க, தலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நினச்சாங்கன்னா மேட்ச்சில் வந்து சில பல ட்விஸ்ட் நடந்துச்சு, சுவாரஸ்யமான விஷயம் இருந்துச்சு. டேய் என்னடா அது மேட்சப் பண்ணிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு சில விஷயம்லாம். அதெல்லாம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மும்பை தான் வந்து ஆடுறாங்க. நம்ம சிஎஸ்கே ருத்ராஜ் தான் வந்து டாஸை வின் பண்ணுறா போல். வின் பண்ணோடனே நாங்கள் சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓப்பனிங் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. சென்னை பிச்சில் ஆடுறாங்கன்னா, சென்னை பிச்சை பற்றி ஆல்ரெடி அவங்க நிறைய தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆளுங்க ஆல்ரெடி புலி மாதிரி ஸ்பின்னர்ஸை வச்சு சோக் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஏன்னா நம்ம டீமில் இப்போ வரைக்கும் பார்த்தா ஸ்பின்னர்ஸ் தான் பயங்கரம். சரி ஸ்பின்னர்ஸை வச்சு ஃபுல்லாக சோக் பண்ணுறாங்கன்றதை அவங்களும் கெஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் தான் வந்திருப்பாங்க. ஏன்னா சென்னை பிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லோ ட்ராக்கு, ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு பயங்கரமாக டேர்ன்லாம் ஆகும். அதுவும் அஸ்வின்லாம் வந்திருக்கா போல். ஸோ எப்படியோ தெரிஞ்சு போச்சு ஸ்பின்னர்ஸ் தான் வந்து இறங்கி நீங்கள் ஃபுல்லாக ஆட போகிறாங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களும் ஆடுவாங்கன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஓவருங்க, ரோஹித் சர்மா ஓப்பனிங் பண்ணுறாரு. கூட யார்? விக்கெட் கீப்பர் அந்த ரயான் ரிக்கல்டன் சொல்லிட்டு இவங்க 2 பேர் தான் ஆடுறாங்க. ரோஹித் சர்மாவை பட்டுன்னு முடிச்சிட்டாங்க. ஷாக் ஆகிடுச்சு. கலீல் அகமது அதுவும். ஆனால் ஆக்சுவலாக கலீல் அகமதை உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா ரோஹித் சர்மா இருக்கிற ஃபார்முக்கு பொழந்திருப்பார் சொல்லப்போனால். ஆனால் வந்தவுடனே பட்டுன்னு எடுத்துட்டாரு. அவர் இம்பாக்ட் பிளேயர் வர சொல்லிட்டாங்க. நேராக திரும்பி வெளியில் போய் உட்காந்துட்டாரு. எனக்கே ஐயோ இதே ஆச்சு, வந்தார் போனார்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவர் மட்டும் நின்று இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ரோஹித் சர்மா, இன்னைக்கு மேட்ச்சே வேறு மாதிரி ஆயிருக்கும். நல்ல வேலை நம்ம நேரம் கலீல் அகமது வந்து சூப்பராக போட்டார். ஆக்சுவலாக இந்த பிச்சில் எப்படி போடணும்னு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி போட்ட மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணார் கலீல் அகமதிங்க. மும்பை இந்தியன்ஸ்லேயும் ஒரு பையன் விக்னேஷ்னு இருக்கிறதுக்காக போல், சின்ன பையங்க பயங்கரமாக இருக்காங்க. அதெல்லாம் ஃப்யூச்சரில் அப்படியே ஃப்யூச்சர்ன்றவங்க வீடியோவில் அப்படியே சொல்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இவங்க இன்னிங்ஸை பார்க்கும். ரோஹித் சர்மா வந்தார் 0ல் காலி. அப்புறம் விக்கெட் கீப்பர் ரயான் ரிக்கல்டன் 13 ரன்ஸில் காலி. வில் ஜாக்ஸு 11 ரன்ஸில் காலி. அப்புறம் யார்? சூரியகுமார் யாதவ் கேப்டன். இந்த சூரியகுமார் யாதவோட விக்கெட்டு தாங்க. என்னப்பா அந்த மனுஷன் 45 வயசு ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரு பால் வந்து ஒரு வைடு விட்டுருவார். ஆக்சுவலாக தோனி அந்த மாதிரி மிஸ்லாம் பண்ணவே மாட்டாருன்னு அந்த கமெண்ட்டில் சொல்லிட்டே இருப்பான்.
இதெல்லாம் ரொம்ப ரேருங்க. ஆக்சுவலாக தோனி ஒரு பாலை மிஸ் பண்ணி பின்னாடி போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ தலைவனுக்கு வயசாயிடுச்சு போல, அந்த ஒரு ஃபாஸ்ட் ஒன்று இருக்கும்ல, அதுதான் வரல போல தலைவனுக்கு. ஐயோ சரி, அவனுக்கு வேற சும்மாவே அவரை எப்போ அடிக்கலான்னு ஒரு 4-5 பேர் சுற்றிட்டு இருக்காங்க இந்தியன் டீம்லேயே. ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ் முக்கியமாக, ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ்லாம் அவர் மேலே வன்மம். அந்த வன்மத்தை எப்படி கொட்டுறதுன்னு தெரியாமல் இவர் ஏன் இன்னும் ஆடுறாரு, இவர் ஏன் இன்னும் இருக்காரு, யங்ஸ்டர்ஸ் ஏங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ நீங்களாம் இவ்வளோ வருஷமாக ஆடினீங்கல்ல, அப்பயே ஒதுங்கி நிற்க வேண்டியது தானே. உங்களை ஒரு ஆள் உட்கார வச்ச உடனே நீங்கள் வந்து இப்போ வந்து அவரே உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்க. அதுவும் இது ஒரு ஐபிஎல்ல யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் அழகாட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே இந்தியன் டீமில் கூப்பிட்டு போகிறீங்க கிடையாது. உங்களுக்கு யார் தேவையோ அவங்க வந்து இந்தியன் டீமில் கூப்பிட்டு போகிறீங்க. அதை என்னமோ நீங்கள் என்னமோ இவர் ஒருத்தரால தான் வந்து யங்ஸ்டர்ஸே உள்ளே வராதுன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் யாருன்னு தெரியும், நம்ம அந்த காலத்து அதிரடி மன்னனு, அவர் பேரெல்லாம் சொல்ல வேணாம். ஆனால் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி சொல்கிற டைமில் இவர் இன்னும் சக்கரை எடுத்து கொடுத்துட்டாரோ அப்படின்னு யோசித்தேன். அடுத்த பால் ஸ்டெம்பிங் ஒன்று பண்ணுறாரு சூரியகுமார் யாதவை. சும்மா 0.12 செகண்ட்ஸ்ன்றாங்க. அந்த 12 செகண்ட்ஸு சூரியகுமார் யாதவ் ஷாக் ஆகிட்டார். ஏறிலாம் அடிக்கல, ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு. யார் போலிங் போட்டால் நம்ம நூறு வந்து பயங்கரமாக போட்டார். சொல்லணும்னா அந்த பாலில் 100 ஷாக் ஆகிட்டார். ஏய் யார் நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டெம்பிங்கை பார்க்கும்போது இந்த மனுஷனுக்கான வயசாயிடுச்சுன்றீங்க, ஏன்டா இன்னமும் ஆடினு இருக்காரு இந்த மனுஷனுக்கு போய் வயசாயிடுச்சுன்னு சொல்லிருக்கிறீங்க, யாரா நீங்க அப்படின்னு திட்டுற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் தலை செய்க அப்படி இருந்துச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு சென்னை மேட்ச்சில், அதாவது சென்னை ஸ்டேடியமில் மேட்ச் நடக்குது, சென்னை ஃபேன்ஸுக்கு வந்து இது ஒன்று போதும்டா. ஆக்சுவலாக அந்த விக்கெட் எடுத்த உடனே சோஷியல் மீடியாலாம் ஸ்க்ரோல் பண்ணுறேன், அவ்வளோதான் இந்த சீசனுக்கு இது போதுங்க, இதை வச்சு நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு கும்பலே இறங்கிடுச்சு. சிஎஸ்கே என்ன சொல்லுவா வேணும், கும்பல் இறங்கிட்டானுங்க ஃபுல்லாக. சும்மா செதிலாக வெட்டினாங்க மும்பை இந்தியன்ஸை அப்படியே சொல்கிற மாதிரி. சூரியகுமார் யாதவை நம்ம தலை தூக்கிட்டாரு. சூரியகுமார் ஷாக், ஐயோ தேவையில்லாமல் ஏறிட்டணும். ஏன்னா நிறைய இதில் சொல்லியிருக்காங்க பின்னாடி அந்த ஆள் நிற்கும் போது யாரும் ஏறி ஆடாதீங்கன்னு. ஆக்சுவலாக சூரியகுமாரோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன். அதில் வந்து ஒரு ப்ரெஸ் பீப்புள் வந்து கேட்பாங்க, நீங்கள் அந்த அன்கேப் பிளேயரு தோனிக்கு வந்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க, அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு வச்சுருக்கீங்கன்னு கேட்பாரு. அதை சூரியகுமார் யாதவ் சொல்லுவார், என்னது அன்கேப் பிளேயர் தோனிக்கா, இவ்வளோ வருஷமாக யாருங்க அவரை கண்ட்ரோல் பண்ணுது, எந்த டீம் கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி. அந்த மனுஷன் அவர் யார், நீங்கள் அவரை பற்றி என்னையா கேட்குறீங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி. அதான் ஒரு லெஜெண்டை பிளேயர்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றது நம்ம சூரியகுமார் யாதவ் சூப்பராக பேசுவார். அவரை போய் கண்ட்ரோல் பண்ணுன்ற, எவ்வளோ வருஷம் யாரையும் கண்ட்ரோல் பண்ணா, இப்போ வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணுன்ற அசால்ட்டா அப்படின்னு மாதிரி சிரிச்சுட்டே சொல்லிட்டு அன்கேப் பிளேயரா அப்படின்னு லாஸ்ட்டாக ஒன்று சிரிப்பார், அன்கிளாப் பிளேயரா அப்படின்ட்டு. அதை சொல்லிட்டு வெளியில் இருப்பார். திருப்பி ருத்ராஜோட ப்ரெஸ் மீட்டுக்கு வந்துட்டு இருப்பார். அப்போ வந்து ருத்ராஜிட்ட கூப்பிட்டு, நிறைய கொஸ்டின்ஸ் பயங்கரமாக கேட்குறாங்க, பார்த்து ஆன்சர் பண்ணு, இந்த மாதிரி என்கிட்ட கேட்குறாங்க, அன்கேப் பிளேயர் தோனிக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க, என்ன பார்த்து கேட்குறாங்க, சாலா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். யாரா அவன் சாலா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கும். சூப்பராக பேசுவார். ஆக்சுவலாக அவர் பாவம், அவரை வந்து தலை தான் தூக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஓகே. அதுக்கடுத்தது திலக்கர்மா சூப்பராக ஆடினார். ஆக்சுவலாக சொல்ல போனால் 31 ரன்ஸ் தான் அடித்தாங்க. அவங்க டீமில் யாருமே பெரிய ஸ்கோர்ஸில் யாருமே அடிக்கல. ஸோ 31 ரன் தான் அடித்தார். அவரையும் தூக்குனது நூர் அகமது தான். ஸோ அடுத்தது வந்து இந்த ராபின் மின்ஸு, நமந்தீர், இவங்க எல்லாம் ஆடினாங்க, வந்தாங்க போனாங்க, ஒன்றும் பெருசாக பண்ணலை. ஆனால் பெருசாக பண்ணது, அதாவது கடைசியிலே இவங்கன்னா ஒரு 135 140லேயே முடிய வேண்டிய ஆளுங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒன்று அனுப்பிச்சி விட்டோம் தெரியுமா, ஒருத்தர் தீபக் சகர்ன்ட்டு. நீ இங்கே மிலிட்ரி நீனே எப்படி ஆடுற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு அந்த மனுஷன் உள்ளே போது அடின்னு அடிக்கிறாரு, ஏதோ பேட்ஸ்மேன் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு 28 ரன்ஸ் அடித்தார். ஆனால் சூப்பராக ஆடினார். அவர் ஆடினதில் தான் அந்த ஸ்கோர் வந்து இந்த 158ன்ற டார்கெட்டுக்கே வந்துச்சு. ஏன்னா அந்த சைடு நானும் நினச்சேன் சாண்ட்னர் பற்றி நமக்கு தெரியும், நம்ம வீட்டிலேருந்து போன நம்ம ப்ராடக்ட் தான் இந்த 2 ப்ராடக்ட்டும், சாண்ட்னரும் தீபக் சகரும். சரி, 2 பேரும் சாண்ட்னரை பற்றி தெரியும், சாண்ட்னர் செம்மையாக ஆடுவா போல், அதாவது இந்த பவர் ஹிட்டிங்னு சொல்லுவாங்க அது இருக்குது. ஸோ சாண்ட்னர் தான் அடிப்பாருன்னு நினச்சேன். சரி தீப் நானே இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு எழுப்பார். ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ மொத்தமாக அவங்க ஸ்கோர் பண்ணது வந்து 158. ஸோ 158ல் முடிக்கிறாங்களா. ஸோ 20 ஓவர்ஸ்க்கு நம்ம 159 அடிச்சா வின்னு. வந்து கலீல் அகமது 4 ஓவர் போட்டிருக்காரு, 29 ரன்ஸ் தான் கொடுத்தாரு, 3 விக்கெட் சூப்பராக போட்டாருங்க.
ஆக்சுவலாக அது ஒரு நல்ல ஃபைண்டுன்னு சொல்லணும் சிஎஸ்கேக்கு. ஏன்னா அந்த எப்பவுமே நம்ம ஃபாஸ்ட் பவுலிங்ல இருந்தால் அடி வாங்குவோம். பத்திரானா இருந்தால் சமாளிப்பார். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா தீபக் சகர் வந்து ஃபர்ஸ்ட் ஏதோ 2 ஓவர் போட்டு விக்கெட் எடுப்பார். பட் இருந்தாலும் அடின்னு அடிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து ஒரு வீக்னஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணார் கலீல் அகமது. ஸோ ரெண்டாவது வந்து சாம் கரன் சுட்டி குழந்தைய வந்து அடித்து அமிச்சிட்டாங்க. ஒரே ஓவர் தான் 13 ரன். அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. எப்பா நீ உட்கார, இந்த பிரிட்ஜுக்கு உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சுட்டி குழந்தைய உட்கார வச்சுட்டாங்க. அடுத்தது நத்தன் எல்லிஸ். இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு விக்கெட்டு தான் எடுத்தார். ஆனால் டீசெண்டாக போட்டார். எப்படி ரொம்ப ரன் கொடுக்கல. நான் 38 ரன்ஸ் கொடுத்தாரு. அது அதிக ரன் தான் வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் அதை அடித்ததுக்கு பார்த்தா நம்ம தீபக் சகர்லேருந்து தான் அடித்தார். ஸோ வந்து அவர் ஒரு டீசெண்டாக தான் போட்டார். பட் விக்கெட்ஸ் ஒன்று தான் எடுத்தார். அடுத்தது நம்ம வீட்டு பிள்ளை ரவிச்சந்திரன் அஸ்வின். உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஓவரே ஃபஸ்ட் விக்கெட், 3rd பாலோ 4th பாலோ நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, விக்கெட்டு. அதை அந்த சீனை அப்படியே அந்த ஒரு இதில் ரீலில் பார்த்தேன். தலை தோனி போய் இப்படி தட்டுவார். இந்த 2008, 9, 10 வந்து ஒரு மேட்ச் இருக்கும். அப்போ அஸ்வின் அதே இதில். ஸோ அதே மாதிரி இருந்துச்சு ஃப்ரேம் பார்க்கறது, சூப்பராக இருந்துச்சு. செமையாக போட்டார் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ அவரும் ஒரு விக்கெட் எடுத்தாரா, 31 ரன்ஸ் கண்டெயின் பண்ணார். அப்புறம் ரவீந்திர ஜடேஜா அவர் வந்து ஒரு 3 overs போட்டார். அப்புறம் நூர் அகமது தாங்க ஆக்சுவலாக இந்த கலீல் அகமதும் நூர் அகமதும் இவங்க 2 பேருமே ஒரு சூப்பர் ஃபைண்டு. நூர் அகமதுலாம் வெறும் 10 கோடிக்கு தான் எடுத்துருக்குறாங்க. அந்த மனுஷன் 4 விக்கெட் செரிச்சிட்டாப்புல. அதுவும் மெயின் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வந்து இந்த பாயிண்ட் பண்ணி தூக்குனது வந்து நூர் அகமது தான். ஸோ சூப்பராகவே போட்டார். 4 ஓவருக்கு 18 ரன்ஸ் தான் கொடுத்தாரு. ஸோ வந்து இதுதான் வந்து நம்ம போலர்ஸோட இது. அடுத்தது பேட்டிங், சிஎஸ்கே பேட்டிங். ஸோ ஓப்பனிங் ராகுல் திரிபதி சர்ப்ரைஸாக வந்து இறங்கினார். அதுக்கப்புறம் நம்ம கூட வந்து யார் ரவீந்திரன், அவர் ரச்சின் ரவீந்திரா, சாரி. ஸோ சர்ப்ரைஸாக வந்து ராகுல் திரிபதியும் ரச்சின் ரவீந்திராவும் ஓப்பனிங்கில் இறங்குறாங்க. ராகுல் திரிபதியை வந்து இவர் கலீல் அகமதுக்கு இம்பாக்ட் பிளேயராக மாற்றிட்டாங்க. ஸோ இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வந்தார். உள்ளே வந்தோடனே அவுட்டு. ஷாக் ஆகிட்டேன். யார் தீபக் சகர் போட்டார், திரிபாதி காலி. ஐயோ என்னடா இது அப்படின்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் வந்து ஒன் டவுனில் வந்து நம்ம கேப்டன் இறங்கினார். கேப்டன்ஸ் நாக்குன்னு நிறைய சொல்லுவாங்கள்ல. அதாவது இந்த ருத்ராஜ் கேட்வால் அந்த மனுஷன் இப்போ வரைக்கும் ஐபிஎல்லே அடித்ததுலேயே வந்து ஃபாஸ்டஸ்ட் 50 வந்து இதுதான். 22 பால் 50 ரன்னு. சும்மா பேய் ஆட்டம். அது ஆக்சுவலாக அதுலேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. அவர் ஏன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து ஆடவே இல்லை. அவர் வந்து இந்த சிங்கிள்ஸு 2s அந்த மாதிரி தான் தட்டிட்டு இருந்தார் ஸ்டார்டிங்லேருந்து. ஏன்னா ருத்ராஜ் ஆடின ஆட்டம் வந்து இந்த ருத்ர தாண்டோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சும்மா மனுஷன் பிரின்னு பிரிச்சிட்டா போல எல்லாரையும். அதுலேயே வந்து மேட்சை என்னங்கடா தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பா காலி, அடுத்தது யாருப்பா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக ஆடினார். அவரை வந்து இந்த விக்னேஷ் புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் மும்பை இந்தியன்ஸில் வந்து ஸ்கவுட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பெரிய டீம்லலாம் கூட ஆடலை. டேரெக்டாக வந்து அவரை ஃபுல்லாக ஸ்பான்சர்லாம் பண்ணி நிறைய க்ரூம் பண்ணி வச்சுருக்காங்க போல. அந்த சின்ன பையன் வந்து கேரளா பையன் தான். வந்து போட்டோடனே ருத்ராஜ் அப்படி ஆடிட்டு இருந்த ருத்ராஜ் வந்து காலி. அதுக்கடுத்தது நம்ம சிவன் டுபே வராரு. சிவன் டுபே கிட்டே எடுக்கிறாரு. சும்மா சொல்லி பெரிய ஆளுங்க எல்லாருக்கிட்டும் தீபக் கூட அது மாதிரி ஒரு 3 விக்கெட்டு செம்மையாக எடுத்தார். கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த சின்ன வயசில் அவ்வளோ சுற்றி இருக்கிற கிரவுண்டு, அவ்வளோ பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த இதில் வந்து தைரியமாக போடணும் அந்த சின்ன வயசில் அப்படின்றது அது ஒரு பெரிய விஷயம். ஸோ உண்மையிலேயே மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சூப்பராக க்ரூம் பண்ணுறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்க தான் கொண்டு வாங்க. திலக் வர்மா இவங்க எல்லாருமே வந்து கொண்டு வந்து ஷைன் ஆக்குனது மும்பை இந்தியன்ஸ் தான். ஸோ வந்து குடோஸ் டு த டீம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிவன் டுபே சொன்ன மாதிரி வந்தார். சரி ஆரிச்சாமியா வேலையை ஆரம்பிச்சுவாருன்னு ஒரே ஒரு 6 தான் அடித்தார். அதில் 9 ரனில் காலி. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பட்டுன்னு காலி. அந்த சைடில் ரச்சின் ரவீந்திரா மட்டும் நின்றுட்டுருக்காரு. அவரும் தட்டி ஸ்கோரை கொண்டு வந்துட்டுருக்காரு. வரவங்களாம் பட்டுன்னு காலி ஆகிட்டாங்க. சாம் கரனு காலி, ரவீந்திர ஜடேஜாவும் வந்தார். கொஞ்ச நேரம் ஆடினார். ஆனால் ரவீந்திர ஜடேஜா கொஞ்ச நேரம் ஆடினார். அவரும் காலி. ரவீந்திர ஜடேஜா ஆடி சரி கிட்ட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா திடீர்னு பொங்கிட்டார். இது வேலைக்கு ஆகாது, நம்ம தட்டிகிட்டே இருந்தால் அவங்க விக்கெட்டை விட்டுட்டே இருக்காங்கன்னு பொங்கிட்டார். இரா நானே முடிகிறேன்னான்னு நம்ம அந்த விக்னேஷ் புத்தூர் அவர் பாலை தான் வந்து அவர் பாலை எப்படி ஆடணும் அப்படின்னு இவர் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுது. ஏன்னா மற்ற யாருக்குமே அடிக்க வரல. இவர் ஒரு ஆள் தான் ஏறி வந்து பளிச்சுன்னு வச்சார். ஒரு 3-4 6 அடித்தார்.
சூப்பராக அடித்தார், டக்குன்னு கொண்டு வந்துட்டார் மறுபடியும். இந்தாங்கண்ணா மேட்சை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. கடைசியில் ட்விஸ்ட் தான், சரி இவங்க 2 பேருமே சேர்ந்து முடிச்சிருவாங்க, இன்னும் ஒரு 12 ரன்னோ அவ்வளோதான் அடிக்கணும். அப்போ வந்து ஜடேஜா ஒரு 4 ரன் அடிச்சிருவார். சரி இன்னும் ஒரு 7 ரன்னோ அவ்வளோதான் அடிக்கணும். அந்த டைமில் பார்த்து ஜடேஜா வந்து ரன் அவுட் ஆகிடுவார். என்னடா அது ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்களா, இவர் ஒருத்தர் உள்ளே வரணுமேனா, அடுத்தது வந்து பேட்டிங்கில் வந்து தலை வந்து அங்கே நின்றுட்டு இருக்கா போல, அவர் தான் இறங்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். என்னடா ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்களான்ற மாதிரி இருந்துச்சு. சென்னை ஆடியன்ஸ்லாம் அலறாங்க. நம்ம அந்த கேப்டன்ஸ் அங்கே போட்டு தலையை பற்றி சொல்லவே தேவை, உள்ளே வரதை அப்படியே கொஞ்சம் நேரம் காட்டினாங்க. வந்து நின்னார். சரி ஓகே, வின்னிங் ஷாட் வந்து எவ்வளோ 4 ரன் அடித்தா வின்னு. ஸோ வந்து தலை தான் வந்து 6 அடித்து இந்தாங்கப்பா அப்படின்ட்டு போயினே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஸ்கிரிப்ட் போல் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அந்த மனுஷன் எப்பயுமே ஒன்று பண்ணுவார்ல, இந்த ரொம்ப நேரம் ஆடிட்டு இருப்பார் விராட் கோலி, அவர்கிட்ட வந்து இந்த கடைசியாக வந்துட்டு ஆடும்போது இந்த ஸ்டோக் வச்சு நீயே அடிச்சு முடி அப்படின்ற மாதிரி நிற்பாங்களே, அந்த சீனை அப்படியே நடந்துச்சு. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மேட்ச். ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் இறங்கி கடைசி வரைக்கும் நின்று ஆடிட்டு இருந்தார். ஸோ கடைசி அந்த லாஸ்ட் ஓவருக்கு முன்னாடி 2 பால் இருக்குது, 8 பால் இருக்குது, 2 பாலும் தலைவன் ஸ்டோக் வச்சிட்டார். சரி வந்து ஆடுன்னு வந்தார், ஒரே 6 அடித்தார், ரச்சின் ரவீந்திரா முடித்தார். ஸோ இதுதான் வந்து மொத்தமாக இன்னைக்கு மேட்ச் நடந்ததில் வந்து ரிவ்யூ. ஸோ இதுதான் இன்றைக்கி மேட்ச்சில் நடந்த சம்பவங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்சிபி வின்னிங் ஸ்ட்ரீக்ஸோடு வராங்க. ஸ்ட்ரீக்ஸ்னு சொல்ல முடியாது, நான் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஜெயிச்சுட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம சென்னைக்குள்ளே வராங்க. அந்த மேட்ச்சுக்கு தாங்க நான் வெயிட்டிங். ஏன்னா ஒன்று பண்ணாங்களா லாஸ்ட் இதில், அதை வந்து எப்படி திருப்பி தரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹோப் ஃபார் த காட். ஏன்னா அவங்க டீமே சொல்ல முடியாதுங்க, திடீர்னு பயங்கரமாக போலிங்கில் நல்லா அடி வாங்கியிருந்தாங்க, செம்மையாக போட்டு கண்டெயின் பண்ணாங்க போலிங்கில். ஸோ அந்த மாதிரி பேட்டிங்கும் சொல்லவே தேவையில்லை. அங்கே ஒரு சேஸ் மாஸ்டர் இருக்கார், அவர்கிட்ட தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றதுக்கு இன்னும் 2-3 பிளேயர்ஸ்லாம் வந்து ஷைன் ஆகிட்டு இருக்காங்க நல்லா. ஸோ வந்து அந்த மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான மேட்சாக தான் இருக்கும். ஸோ அடுத்த மேட்ச் வந்து நம்ம எல்எஸ்ஜிக்கும் டெல்லிக்கும். நம்ம எல்எஸ்ஜியில் வந்து யார் கேப்டன் பண்ணுறாங்கன்னா ரிஷவ் பண்ணிட்டு. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அவர் இருந்த டீம் கேப்டனாக இருந்த டெல்லியிலேருந்து இப்போ ஆப்போனண்ட்டாக போய் விளாட்றாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ ஐபிஎல் தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது அந்த ஃபீவர் வெறியாக. ஸோ இந்த ஃபுல் சீசனையுமே வந்து நம்ம சிஎஸ்கே மேட்ச் கன்ஃபார்மாக ரிவ்யூ பண்ண போகிறோம், அது மட்டும் தெரியும். பட் மற்ற மேட்சஸ்லாம் டைம் கிடச்சிச்சுன்னா அப்போ ஏதாவது பார்க்கலாம். ஸோ நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா, இல்லை இப்படி சொல்லலாம் ப்ரோ, ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய். வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.